இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ கருணக்கிழங்கும் நம்ம வாழைக்காவும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காம்போ வந்து நிஜமாகவும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்டு பிடிக்க கடுகு, சீரகம், அப்புறமா நெக்ஸ்ட் வந்து டமாட்டோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கிட்டோம். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ஏன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வேகட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து நல்லா வந்து வேகட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துக்கிறதுக்கு ஒரு 5 நேரம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வச்சுட்டு அது வந்து இது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து இது வந்து ப்ரெஸ் பண்ணால் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். கருணக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு காரம்லாம் உரைக்கிறதுக்காக நம்ம ஆல்ரெடி அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துட்டுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் அது வந்து உரைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து நம்ம வந்து இதில் ஊற்றிட்டோம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து உப்பு கிட்ட பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஒன்றா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்லே ஒரு 10 to 15 minutes வரைக்கும் சிம்லே வந்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 minutes இருந்தால் ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வாழைக்காய் கருணக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரொக்கோலி ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலாக வந்து சுடுதண்ணில் போட்டுட்டு இது வந்து மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி சுடுதண்ணில் போடாமல் இது பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வெதுக்குன்னு இருக்கும். அண்டு மொரோவர் தட் நம்ம பாயில் பண்ணால் இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியில் வந்து விட்டமின் சி, விட்டமின் கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இம்யூனிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் பச்சை மிளகா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரெண்டுத்தையும் வதக்கிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வதங்க. கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமாக வந்து ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேறு அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி வைக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வந்து சுத்தமாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாயில் பண்ணிடணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசி வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் க்ளீனாக வதங்கணும். இல்லைன்னா வந்து பராத்தா வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு இஞ்சி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா போடுறதுனால டேஸ்ட் வந்து அதிகப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மில் வேக வச்சுட்டு அந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான கலவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 150 கிராம் வந்து பன்னீர் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்டு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஆனியனு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் பொடியும் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டு நல்லா வந்து திருப்பி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பெருங்காயம் வந்து போடுறேன். பெருங்காயம் போட்டுட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் மிளகா பொடி. இது வந்து தனியா பொடி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்தய பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோம்மேட் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான பன்னீருக்கு தேவையான பன்னீர் பராத்தாத்துக்கு தேவையான கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பன்னீர் பராத்தா வந்து செஞ்சுக்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ரகமான பராத்தா வந்து பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி பராத்தா அண்ட் தென் பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா. ஸோ இது ரெண்டுமே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ அது இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் இப்படி வந்து பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சாஃப்டாக அந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா வந்து அதே மாதிரி தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நம்மளா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி பண்ணிவிடுங்க. சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பன்னீர் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் அதே மாதிரி வந்து இப்படி வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இது மாதிரி பண்ணி வைக்கிறதுனால சப்பாத்தி செய்ய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பராத்தா பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வச்சுக்கின பேருக்கு இது மாதிரி வந்து ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கின பேர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா புஜ்ஜி வந்து தேய்ச்சின்னு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டஃப் பண்ணணும். இது மாதிரி வந்து தேய்க்கணும். தேய்ச்சி நம்ம வந்து பராத்தா வந்து போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 பக்கம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பராத்தா செய்யும்போது சில பேர் வந்து கீ போடுவாங்க, சில பேர் வந்து பட்டர் போடுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ ஒரு பராத்தாக்கு வந்து ஆயில் போடுவோம், இன்னொரு பராத்தாக்கு வந்து கீ போடுவேன். ரொம்ப கீயே இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெகிட்லாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இன்னொரு பராத்தா வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆயில் போட்டு தான் செய்யும். ஸோ பராத்தா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பராத்தா வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பராத்தா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கிறோம்.
ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு பராத்தா வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி பராத்தா ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பராத்தா வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொரக்காய் ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ஸ்டைலில் நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இன்கேஸ் கோல்டு காலத்தில் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ வெயில் காலம் இல்லையா, இப்போ வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போடுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு, சீரகம், பூண்டு, ஸோ கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச சொரக்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வந்து சப்பாத்திக்கு தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காய பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். பெருங்காய பொடி, உப்பு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். நம்மள வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு 3 to 4 விசில் வரட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பொடி போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சரி போயிடும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி காய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்த பிறகு ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு அது வந்து கலக்கி விடாதீங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். அது கொதிச்ச பிறகு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இப்போ கலக்கி விட்டுட்டிங்களா அடி பிடிச்சிடும். அந்த தண்ணியும் வந்து அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த தண்ணி சொன்ன பிறகு இது போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இன்கேஸ் நம்ம போட்ட உடனே இதுக்காண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும். அண்ட் மோரோவர் தான் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பில் இருக்கிற ஆயில் கண்டென்ட் எல்லாம் இறங்கி சூப்பராக டேஸ்ட் வரும். இதுதான் கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸு நம்ம குக்கிங் பண்ணுறப்ப. இது எனக்கு சுத்தமாக தெரிஞ்சதில்லை, எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விதமாகவே ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா சுண்டை வச்சுட்டு அப்புறமா போட்டுட்டு அது பார்த்தா ஒரு மாதிரி நல்லா இல்லை. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போட்டதுமே கலக்கி விட்டால் தீஞ்சு போயிடுச்சு ஒரு மாதிரி. இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்குது. நல்லா கொதிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வதங்கட்டும்.